என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற? ஒன்னும் இல்லடா, 2025 ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா நம்ம ஏதாவது பண்ணணும்டா. ஏன்டா? இல்லனா அது நமக்கு ஏதாவது பண்ணிரும்டா. 2024 என்னடா மாறிச்சு? 2025 காலண்டர் மாறிடுச்சு. ஆமா, அதாவது வருஷம் வருஷம் வந்துட்டு வாழ்க்கை மாறுதோ இல்லையோ, காலண்டர் மட்டும் மாறிடும்ல. இந்த வருஷம் ஒண்ணு வாங்கி மாட்டிட்டோம். அந்த வகையில 2024 நீ என்ன செஞ்சன்னு அவ்வளவு கேள்வி கேட்கறாங்கடா. நம்ம எங்க செஞ்சோம்? 2024 தான் நம்மளை வச்சு செஞ்சிச்சு. அந்த வகையில 2025 வேற வந்துருச்சு. ஹாப்பி நியூ இயர் கோயம்புத்தூர் பிரதர்ஸ் சார்பா உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். போன வருஷம் பண்ணிருக்க மாட்டீங்க, இந்த வருஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கரெக்டாடா? கரெக்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2024 பெஸ்ட் மூமெண்ட் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சது, T20 வேர்ல்ட் கப். டேய், அது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குடா. அப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சது அது அவருக்கு. உனக்கு என்ன மூமெண்ட் நடந்துச்சு? நல்ல மூமெண்ட். உனக்கு என்ன நடந்துச்சு? நமக்கு சொல்ற மாதிரி எதுவுமே நடக்கல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கும். என்ன தெரியுமா? காலைல எந்திரிச்ச உடனே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அன்னைக்குதான் நம்ம கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்னு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, அப்புறம் எப்பயாச்சும் அனுப்புவாங்க. இதே நம்ம பர்த்டே விஷ். ஆமா, அப்பதான் உயிரோட இருக்கிறானுங்களா இல்லையான்னு தெரியும். பர்த்டேக்குலாம் இப்ப யாரா விஷ் பண்றது இல்ல. இதே நீ ஏதாவது கடன் கேட்டு பாரு, அவ்வளவுதான், பிளாக்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டக்குன்னு பண்ணி விட்டுருவாங்க. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான். உங்களை நம்பினதே எந்த 2024 நினைச்சாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு மச்சான். ஏன்டா? முதல் 6 மாசம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஓடி போயிருச்சு. அப்ப அடுத்த 6 மாசம் கண்ணை மூடுறதுக்குள்ள ஓடி போயிருச்சே. சரி, ஓகேடா, 24 முடிஞ்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஜென்மத்து மேல நம்பிக்கையே கிடையாது. ஆமா, அதனால முடிஞ்சு போச்சு. அதுல இருந்து லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாமே தவிர அதை போய் மாத்தலாம் முடியாது. ஃபியூச்சரும் நம்ம ஃபியூச்சருக்கு போனாதான் நினைச்சோம். பிரசன்ட் தான் ரியாலிட்டி. அதனால முடிஞ்ச வரைக்கும் மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், சந்தோஷமா வாழுங்கடா. அதாவது நம்ம இந்த ஒரு ஜென்ரேஷன், இந்த ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை மிஸ் பண்ணிட்டோம், ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப நம்ம ஏன் அதை பனிஷ் பண்ணணும், இது பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே அதை ஏத்துக்குங்க. எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே ஏத்துட்டு சந்தோஷமா வாழ பாருங்கடா. சரியா? அதனால லைஃப் ஒன்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. பாய், ஹாப்பி நியூ இயர்.